ஸோ இந்த மாதிரி என்னது ஒன்றும் தப்புன்னு தெரியணும், தப்பு மறைக்க தெரியணும். ஓகே, அந்த தப்பு மறைக்கிறதுக்கு அது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணும். ஓகே, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணிடுது இந்த மாதிரி எரர் வரப்ப என்ன பண்ணும், அது எங்க எரர் வரப்போதோ என்ன பண்ணும், அங்கே ட்ரை பிளாக் போட்டுக்கணும். ஓகே, முதல்ல கோட் ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பா என்னது எரர் கண்டிப்பா அடிக்கும். ஓகே, எரர் கண்டுபிடிக்கும், எரர் எங்க அடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த எரர்ல என்ன பண்ணும், அந்த எங்க எரர் அடிக்குதோ அங்கே என்னது ட்ரை பிளாக் போடணும். இன்டர்நேஷனல் பிளாக்னால இது இன்டர்நேஷனல் விட்டு அதுக்குள்ள ரைட் பண்ணும். ஓகே, இன்டர்நேஷனல் ஒன்றும் ட்ரைன்னு கொடுத்து கோடம் கொடுத்தா பிளாக் ஓப்பன் ஆயிடுச்சு அர்த்தம். அந்த பிளாக் குள்ள தான் ரைட் பண்ணது இன்டர்நேஷனல் கொடுத்து அந்த கோட் ரைட் பண்ணும். எந்த கோடு எரர் வரும்போதோ அந்த கோட் ரைட் பண்ணும். ஓகே, அப்புறம் இந்த வரக்கூடிய எரர் ஹேண்டில் பண்ணும். அந்த ஹேண்டில் பண்ணது எங்க இருந்துச்சுன்னா எஸ்எப்னு ஒரு பிளாக்ல ரைட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, வரக்கூடிய எரரை ஹேண்டில் பண்றது என்னது எஸ்எப்னு ஒரு பிளாக்ல ரைட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல எரர் வருது, இந்த இடத்துல எரர் வருது என்னது ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஏதாவது நீங்க எப்படி வேணா ரைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்புறம் எஸ்எஸ்எப் வச்சுக்கலாம். பிரிண்ட் கொடுத்துரும். பிரிண்ட் கொடுத்துனாது this is an error என்னது x வந்து என்ன பண்ணலாம், x is not declared, please declare the x variable அப்படினா என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இதுனா எரர் வந்திருக்கு. இதுல ஒரு வேரியபிள் டிக்ளேர் அண்ட் என்னது இனிஷியலைஸ் பண்ணாம டைரக்டா அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்னது அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க, அப்புறம் என்னது அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸோ சொல்லணும் நம்ம. ஓகே, அப்ப என்னது இந்த இடத்துல எரர் வந்திருக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அதான் எஸ் பிளாக். ஓகே, வரக்கூடிய எரர் வந்து என்ன பண்ணுவோம், இந்த எஸ் பிளாக்ல என்ன விஷயம் இருக்குன்னா கடைசியில் பிரிண்ட்ன்ற மாதிரி கொடுத்து தேங்க்யூன்னு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூன்ற மாதிரி கொடுக்குறேன். பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தேன் நார்மலானது எஸ் அன்னைக்கு யூஸ் பண்ணல. ஓகே, பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கேன், கடைசியில் இங்க என்ன பண்ணிருக்கேன் பிரிண்ட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல எரர் அடிச்சுன்னா இது கீழே இருக்க கோடு பிரிண்ட் y ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். y பிரிண்ட் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல எரர் வந்தா என்ன பண்ணும், அது கீழே இருக்க கோடல எதுவுமே ரன் ஆகாது. நமக்கு என்ன பண்ணும், இது எதுவுமே ரன் ஆகாது. என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எரர் அடிச்சு அப்படியே வெளியே போயிடும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்றப்ப இதே விஷயத்தை நான் பண்றேன். இதே விஷயத்தை ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி பண்றப்ப ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு என்னது பிரிண்ட் என்ன பண்றேன், பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன். பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் என்ன பண்றேன் எஸ்எஃப் கொடுத்து என்ன பண்றேன் பிரிண்ட் கொடுத்து ஏதோ ஸ்டேட்டஸ் ஏதாவது சென்டென்ஸ் ஏதாவது ரைட் பண்ணி வச்சிட்டேன். நீங்க ஹேண்டில் பண்ணோம் ஜஸ்ட் என்னது பிரிண்ட் பண்ண போட்டுருக்கேன். ஓகே, கொடுத்து என்ன பண்றேன், கீழே என்ன பண்றேன் y ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அப்புறம் என்னது பிரிண்ட் y கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் என்னது பிரிண்ட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, அந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ நமக்கு இதுல எரர் அடிக்கும், கண்டிப்பா எரர் அடிக்கும். ஓகே, எரர் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவோம், அந்த இதுக்குள்ள இன்னொரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் 10 கொடுத்துருக்கேன், பிரிண்ட் 11 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு எரர் அடிக்குது. இதெல்லாம் எரர் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இந்த பிளாக் உள்ள அந்த பிளாக் இருக்குல்ல ட்ரை பிளாக் உள்ள இருக்குல்ல அதுக்குள்ள இருக்க கோட மட்டும் தான் கீழே இருக்குல்ல அந்த கோட மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, இந்த இடத்துல எரர் அடிச்சுன்னு அப்படியே வந்து என்ன பண்ணும் எஸ் பிளாக் கூட போயிடும். ஓகே, அங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இது கீழே போகாது, இது கீழே போகாது. ஓகே, ஆனா என்ன பண்ணும், இங்க இருக்க கோடனும் எதுவுமே என்னது எதுவுமே ப்ராப்ளம் பண்ணாது, அது கூட ரன் பண்ணி விட்டுரும். அப்ப என்னது இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணும், இதுக்குள்ள வந்து இது வந்து 10 பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும் தேங்க்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, எதுக்குள்ள இருக்க பிளாக் அந்த பிளாக்குள்ள இருக்க கோடு மட்டும் அந்த பிளாக்ல ஒரு எரர் வருதா, பிளாக்ல ஒரு லைன்ல எரர் வருது, அந்த பிளாக்குள்ள அந்த அடுத்த லைன்ல இருக்குல்ல அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணாது, பிளாக்கு வெளியே இருக்க எல்லாமே கோட ரன் பண்ணும். ஓகே, இதே நானே ட்ரை எஸ்எஃப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ட்ரை எஸ்எஃப் கொடுக்கலாம் இதை விட்டு வெளியே வந்துடும், இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். அப்புறம் என்ன பண்ணும், இது ரன் ஆகாது, இது ரன் ஆகாது, இது ரன் ஆகாது, எதுவுமே ரன் ஆகாது. அதான் ட்ரை என்னது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நார்மல் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இது இல்லையா இந்த பிளாக் உள்ள இருக்க கீழே இருக்குது போகாது, அது ரன் ஆகாது. ஓகே, பிளாக் வெளியே இருக்க எல்லாமே ரன் ஆகும். அந்த கோட் ஃபாவே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாது. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா எல்லாம் உங்க மொபைல் எடுத்துக்கங்க, மொபைல் எடுத்து கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. மொபைல் எடுத்து கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. இருக்கா கிளாஸ் முடிச்சு கிளம்பலாம், நாளைக்கு படிச்சு வந்துருக்கலாம். சரியா, சரி கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணியாச்சா, ஓபன் பண்ணிட்டு 10 டிவைட் பை என்னது 2 கொடுங்க. 10 டிவைட் பை 2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த இது இருக்குல்ல ஃபுல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை சி ஏதாவது ஒன்று இருக்கும், சியா இல்லை ஏசி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக மொதல் கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. சியும் இல்லை சின்னு இருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, அதை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கிளியர் ஆகிடும், எந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது அதுக்குள்ள. ஓகே, 10 டிவைட் பை என்னது 2 கொடுங்க. 10 டிவைட் பை 2 10 டிவைட் பை 2. ஓகே, கொடுத்து ஈக்குவல் டு கொடுங்க 5ன்றது வருது. இதுக்கப்புறம் எரேஸா பண்ணக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, 10 டிவைட் பை 2 கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தாச்சா, அப்புறம் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுது 5 5 அவுட். நான் மேக்ஸ் எடுக்கலாம். ஓகே, அதனால அப்படிதான் இருக்கும். ஓகே,
கைக்கு அவுட்புட் வந்துருக்கு. ஓகே, அப்படி என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே 6 + 6 6 + 6 கிளியர்லாம் பண்ணக்கூடாது, கிளியர் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணணும். கிளியர் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஈக்குவல் கொடுத்தாச்சு, ஈக்குவல் கொடுத்து ஒரு இன்சர்ட் வச்சா அது வந்து என்னது 6 + 6 அது கொடுத்துனது மறுபடியும் ஈக்குவல் வந்து டைப் பண்ணுங்க. மறுபடியும் ஈக்குவல் 6 + 6 கொடுத்துனது 12 வருது. ஓகே, அப்ப இதுக்கான இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் கரெக்டா வருதா, இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் கரெக்டா வருதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்ப என்னது நம்ம கோட் ஃப்ளோ கரெக்டா இருக்கும்போது லாஜிக் கரெக்டா இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, நல்லா பக்காவா கிளியர் பண்ணி. பழைய ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்கக்கூடாது, பழைய ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்கக்கூடாது. இது எனிதிங் டிவைடட் பை 0 என்ன வரும், 0வா, இன்ஃபைனைட். வேற என்னது 0 இன்ஃபைனைட், வேற ஏதாவது ஆன்சர்ஸ் யார் மேக்ஸ்ல இருக்கு 90% 0வா, 0 தான் இன்ஃபைனைட். 35 சூப்பர். சரி 10 எனிதிங் டிவைடட் பை 0 என்னது, ஒரு யாருக்கு மேக்ஸ் தெரியாது, ஒரு ஆளுக்கு வாங்க சார் என்ன வரும் புரியல. கனடா போயிருவோம். நான் அதான் எப்போ பாரு ஏதாவது ஒன்று பார்க்கறது பார்த்து தான் சொல்லுவாங்க, இந்த பிரெயினை யூஸ் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும். அது அப்படிதான் வரும். அது இந்த கனடா வந்துச்சுனாலும் இந்த அவுட்புட் கிடையாது. இது என்னது 10 டிவைட் பை 0 மேத்தமெட்டிக்கலா என்னது 10 டிவைட் பை 0 எனிதிங் டிவைட் பை 0 என்னது இன்ஃபினிட்டி. மேத்தமெட்டிக்கலா என்னது இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ அதே விஷயத்தை நான் பண்றேன், இங்க பண்றேன். மொத்தமா கிளியர் பண்ணிக்கங்க, மொத்தமா கிளியர் பண்ணிக்கங்க, எதுவுமே வச்சிருக்க கூடாது, மொத்தமா கிளியர் பண்ணிக்கங்க. அதே 10 டிவைட் பை என்னது 10 டிவைட் பை 0 கொடுங்க. 10 டிவைட் பை 0 என்ன பண்றது, ஸோ மொத்தமா இங்க பாருங்க, மொத்தமா கிளியர் பண்ணிட்டு பழைய ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்கக்கூடாது, மொத்தமா கிளியர் பண்ணிக்கங்க. போக மாட்டேது அவ்வளோதான், போவாதா, சரி ஓகே. மொத்தமா கிளியர் பண்ணிட்டா என்னது எதுவுமே இருக்காது. இப்போ என்னது மறுபடியும் 10 டிவைட் பை 0 கொடுங்க. 0 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. என்ன வந்திருக்கு உங்களுக்கு, என்ன வந்திருக்கு, எரர் வந்திருக்கா, சில பேர் எரர் வந்திருக்கும், சில பேருக்கு என்ன வந்திருக்கு அன்டிஃபைன்டா. அன்டிஃபைன்டா மொபைல் என்ன வந்திருக்கு அவுட்புட் எரர் கேன் டிவைட் பை 0 அப்புறம் என்னது எரர், இதை தவிர்த்து வேற இருக்கிறது வந்திருக்கு அவுட்புட், இது வரல. ஓகே, அப்படியே கிளியர் பண்ணக்கூடாது, அப்படியே என்ன பண்ணுங்க 6 + 6 அப்படி என்ன பண்ணுங்க 6 + 6 கிளியர் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணும். ஓகே, 6 + 6 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணும். அதை கிளியர் பண்ணக்கூடாது, கிளியர் பண்ணாம என்னது 10 டிவைட் பை 0 வந்திருக்கும், ஒரு எரர் அடிச்சிருக்கோம். வருதா, யாருக்கு வருது, எல்லாருக்குமே வருதா எரர், உங்களுக்கு எரர் வருது, என்ன இருக்குது ஓ cannot divide 0 அதுக்காகவா. அப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் நல்லா படிப்பாங்க போல, ரயில்வே போறாங்க. ஓகே, என்ன வந்திருக்கு 7.66. வேற என்ன வந்திருக்கு, யாருக்கா டைப்பே பண்ண முடியாத மாதிரி இருக்கா, டைப்பே பண்ண முடியாத மாதிரி, அடுத்து டைப்பே பண்ண முடியாத மாதிரி இருக்கா, எல்லாமே டைப் பண்ண முடியுதா, அது டைப் ஆகுதா. ஓகே, வேற அவுட் வருதா, வேற ஏதாவது அவுட் எரர் டைப்பே பண்ண முடியாத மாதிரி ஏதாவது வந்திருக்கா. ஓகே, அப்ப என்னது லாஜிக் தப்பாகுதா, லாஜிக் தப்பாகுதா. அப்ப என்னது நீங்க எழுதுற கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டு லாஜிக் என்னது பெருசு பண்ணி ஒண்ணா வந்துடும். அப்ப என்னது ஒழுங்கா எடுத்தீங்கன்னா இப்படிதான் லாஜிக் ஒர்க் ஆகும், புரியுதா. அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் எப்படி டெவலப் பண்றீங்க பக்கமா இருக்கேன், அந்த மாதிரி டெவலப் பண்ணணும். சரியா, புரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா. இந்த மாதிரி என்னது அது ஒரு ப்ராசஸ், என்னது 10 டிவைட் பை 0ன்றது ஒரு ப்ராசஸ். ஓகே, அப்ப எரர் ஒரு விஷயம், எரர்னு ஒரு விஷயம் வருது, எரர்னு ஒரு விஷயம் வருது. பட் என்னது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டிவிஷன் ஆபரேஷன் பண்ணேன், டிவிஷன் ஆபரேஷன் பண்றப்ப என்னது எனக்கு எரர் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிளஸ் ஆபரேஷன் பண்ண எனக்கு என்னது எதுவுமே நடக்கல. என்ன பண்ணும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது, எந்த எரர் அடிக்கல, அதுக்கு அவுட்புட் தனியா வச்சு இதுக்கு அவுட்புட் தனியா வருது, புரியுதா. இந்த மாதிரி தான் கோட வந்து ரைட் பண்ணும். அது எது மூலியம் பண்றாங்க, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மூலியம் பண்றாங்க. அப்ப என்னது ஒரு எரர் வந்தாலும் ஒரு லாஜிக் எழுதுறோம், ஒரு முதல்ல பண்ண டிவிஷன் ஆபரேஷன் பண்றோம், அதுல எரர் வருது. ஓகே, எரர் வரப்ப என்னது அதை 0ன்ற ஒரு இன்புட் ஒரு இது ஒரு ஆளு 10 இன்புட் கொடுக்கலாம், இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க 0ன்ற இன்புட் கொடுக்குறாங்க, அதை வச்சு
டிவிஷன் பண்றப்ப எரர் வருது. இது கரெக்டான நம்பர் கொடுத்தா பிரச்சனை இல்லை, அப்போ 0 இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகே, 0ன்னு கொடுக்குறப்ப பிலோ 0ன்னு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், பிலோ 0ல 0ன்னு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், டிவிஷன் ஆப்ரேஷன்ல ஏதாவது எரர் வந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், கீழே அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணிருப்பேன், அது எந்த எரர் அடிக்கக்கூடாது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இதான் கோட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கோட் ஃப்ளோ எங்கேயும் நிற்கக்கூடாது, அதுக்கு யூஸ் பண்ணா என்னது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, எந்த கோட்லயும் அந்த எரர் வரக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யாராவது தப்பு வச்சிருப்பாங்க, அவங்க மறைச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்து மாட்டிப்பீங்க. ஓகே, அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது தவிர்த்து வேற என்ன சொல்லலாம், இன்னொரு விஷயம் சொல்லலாமா, ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டெவலப் பண்றீங்க, என்னது பேங்கிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. ஓகே, செமையா டெவலப் பண்ணணும், என்ன பண்ணும், எரர் அடிச்சா அப்படியே ஸ்டாப் ஆயிடும், மொத்தமா என்ன பண்ணும், அவன் காசெல்லாம் மொத்தம் திருடி போயிடும், அந்த அளவுக்கு வேணும். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் பேங்கிங் அப்ளிகேஷன். ஓகே, பேங்கிங் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்றீங்க, அல்லது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. ஓகே, டேரக்டா உள்ள போயிடும். உள்ள போயிட்டு டேஷ்போர்ட் பேஜ் வரும், டேஷ்போர்ட் பேஜ் வந்துடும். ஓகே, அதில் என்ன பண்ணுவீங்க, உங்க அமௌண்ட் எல்லாம் காட்டும். அமௌண்ட் டெபிட் பண்றதுக்கு கிரெடிட் பண்றதுக்கான ஆப்ஷனாக காட்டும். ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பட்டன் இது. ஓகே, இதை கிளிக் பண்றீங்க, நேரம் அங்கே போயிடும். போயிட்டு என்ன பண்ணும், அங்க அமௌண்ட் வந்து கேட்கும், எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி கேட்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பட்டன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுறது, அதாவது டூ அப்புறம் யாருக்கு அனுப்பிச்சோம் அந்த மாதிரி டீடைல்ஸாக கேட்கும். டீடைல்ஸாக கேட்டுனது அமௌண்ட் கேட்டு அப்புறம் என்னது ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணாது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, இப்போ லாகின்ல இருக்கு, இப்போ என்ன லாகின்ல இருக்கு, அப்புறம் மேலே லாக் அவுட் பட்டன் இருக்கும். அப்போ என்னது, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாம விட்டுறீங்க, என்ன ஆகும், ஒரு ப்ரௌசிங் சென்டர் போறீங்க, அங்கே என்ன பண்ணுவோம், இப்போ இருக்க அப்ளிகேஷன் இப்போ வர அப்ளிகேஷன் பக்கமா இல்லை, அதுவே வெளியே வந்துடும். செஷன் எக்ஸ்பைரி என்ன பண்ணுவோம், 2 செகண்ட்ஸ் பார்க்கும், யாராவது மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, கர்சர் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, இல்லை கீபோர்ட் மூவ்மெண்ட் எதுவும் என்ன பண்ணுவோம், அது வெளியே வந்துடும். ஓகே, இல்லைன்னா மோஸ்ட்லி இல்லை, 5 நிமிஷம் அவ்வளோதான். மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இல்லாத என்னது 2 செகண்ட்ஸோ 1 செகண்டோ நினைக்கிறேன், 30 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 30 செகண்ட்ஸோ 30 to 60 நினைக்கிறேன், அதுக்குள்ள வெளியே வந்துடும் அந்த அப்ளிகேஷன். ஓகே, ஆன்லைன் பேங்கிங் பண்ணா ஜிபே இல்லை, ஜிபே நான் சொல்ல ஆன்லைன் பேங்கிங் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கல, ப்ரௌசர் இல்லை என்னன்னா இது இருக்குல்ல, மொபைல் அப்ளிகேஷனாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எஸ்பிஐ அந்த மாதிரி ஆன்லைன் பேங்கிங் இருக்குல்ல, ஸோ சொல்கிறேன். ஸோ அது பண்ணுறப்ப அது நம்ம கர்சர் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா இருக்கணும், அப்படியே வெளியே வந்துடும். ஓகே, அப்படின்னு லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வெளியே மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க, ஒரு எஸ்பிஐ இல்லை இ பேங்க் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க. அது நேரம் உள்ள வந்துட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சோ ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க, நேரம் பண்ணும் அடுத்த டேஷ்போர்டு போயிடும், அடுத்த பேஜுக்கு வந்து போயிட்டு என்ன பண்ணும், இங்கே என்ன பண்ணுவீங்க, இந்த பட்டன் கிளிக் பண்ணுறது என்ன பண்ணும், ஹேங் ஆயிடுச்சு, சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, என்ன நடக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க, நேரம் நம்ம தெரிஞ்ச ஒரே க்ளோஸ் பட்டன், நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு ஷடவுன் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடணும். கரெக்டா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போறீங்க, நேரம் என்ன பண்ணுவீங்க, லாகின் தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ற நேரத்தில் என்ன பண்ணும், கரெக்டா என்ன பண்ணும், இதாயிடும், அது பாஸ்வேர்ட் எல்லாம் போடுறீங்க, பாஸ்வேர்டு பின் எல்லாத்தையும் போடுறீங்க, கரெக்டாக அந்த பட்டன் கிளிக் பண்ற நேரத்தில் என்ன பண்ணும், மவுஸ் ஒர்க் ஆகாம போயிடும், இல்லைன்னா அது ஷடவுன் ஆயிடும், சிஸ்டம் ஷடவுன் ஆயிடும், என்ன பண்ணுவோம், நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடும். ஓகே, எல்லாம் சுத்திட்டே இருக்கும், என்ன பண்ணலாம், மொத்த சிஸ்டம் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ என்ன நடக்கும், க்ளோஸ் பண்ணி நீங்க போய் கிளம்பிடுவீங்க, வேலை முடிஞ்சு வச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணா அது தானே லாக் அவுட் ஆகிட்டு லாக் அவுட் ஆகாம இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டு போயிடுவீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு செகண்ட்ல ஒருத்தன் வருவோம், நீங்க வெளியே போயிடுங்க. அப்புறம் என்னது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல ஒருத்தவங்க வரும், அதே ப்ரௌசர் ஓப்பன் பண்றப்ப என்னது, செஷன் எக்ஸ்பைரி ஆகாம என்ன பண்ணுவோம், மேபி லோட் ஆகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த செஷன் எக்ஸ்பைரி ஆகும் வெளியே போகாம என்னது லாக் அவுட் பண்ணாம அப்படியே இருக்கும். ஓகே, லாக் அவுட் பண்ணாம அப்படியே இருக்குமா, லாக் அவுட் பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த நம்பர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அவன் நம்பர் போட்டுவான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம், உங்க அக்கௌண்ட் 1 crore இருக்கும். ஓகே, 1 கோடி ரூபாய் இருக்கு, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், 1 கோடி ரூபாய் போச்சு. ஓகேவா, புரியுதா இல்லையா, அப்படின்றது இந்த இடத்துல எரர் வந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எரர் வந்தாலும் ட்ரையை கொடுத்து என்ன பண்ணுவீங்க, ட்ரையை கொடுத்து எக்ஸப்ஷனை கொடுத்து என்ன பண்ணுவீங்க, ஹேண்டில் பண்ணுவீங்க, வரக்கூடிய எரரை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, வரக்கூடிய எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, ஏதாவது நம்பர் தப்பா கொடுத்தா என்ன பண்ணுவோம், வரக்கூடிய இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணணும், நம்ம லாக் அவுட்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, அந்த லாக் அவுட்ன்ற பட்டன் என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ்க்குள்ள கனெக்டிவிட்டியில் இருக்கும், டேட்டா பேஸ்க்குள்ள கனெக்டிவிட்டியில் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ்க்குள்ள தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கான ஃபுல் டேட்டா இருக்கும், யூஸ் நேம் பாஸ்வேர்டு, அப்புறம் என்னது அந்த ஓடிபி ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயம், அப்புறம் என்னது அமௌண்ட் எல்லா விஷயமும் இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, இந்த ப்ரௌசரும் என்ன பண்ணுவோம், அங்க இருக்க சர்வர்ல இருக்க டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியில இருக்கும். ஓகே, டேட்டா பேஸ் இருக்குல்ல, டேட்டா பேஸ் என்ன பண்ணுவோம், சர்வர் கனெக்டிவிட்டியில இருக்கும். ஓகே, அந்த கனெக்டிவிட்டியை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைனலின்னு ஒரு கீவேர்ட், ஃபைனல் ஒரு பிளாக் இருக்கும். ட்ரைஸ் என்ன பண்ணுவோம், வரக்கூடிய எரரை ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த ஃபைனலி பிளாக் என்ன பண்ணுவோம், நீங்க லாக் அவுட் பண்ணாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே லாக் அவுட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு செஷன் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா ஒரு 2 செகண்ட் பார்க்கணும்னு சொன்னால, மூவ்மெண்ட் எதுவும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் பண்ணல. ஸோ இந்த ஃபைனலி பிளாக் தான் அந்த விஷயத்தை பண்ணும். ஃபைனலி ஒரு பிளாக் இருக்கும், எரர் வந்தாலும் சரி, எரர் வரட்டே சரி எடுக்கணும், அது வேலையை பார்த்தோம். ஓகே, மேபி என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க, லாக் அவுட் பண்ணாம வரீங்க, அதை லாக் அவுட் பண்ணுறோம், எரர் எடுத்து அடிக்கல, ஆனால் அது அதுவும் லாக் அவுட் பண்ணி விட்டுரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நீங்க எரர் அடிச்சு என்னது சும்மா ஹேங் ஆயிடுச்சு சிஸ்டம். ஓகே, அதையும் பார்த்துட்டே இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். மேபி எந்த எரர் அடிச்சாலும் சரி, எரர் அடிச்சாலும் சரி என்ன பண்ணுவோம்,
இந்த ஃபைல் பிளாக் அதோட வேலையை பார்க்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம், இது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அதெல்லாம் என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்றது அந்த மாதிரி வேலையை தான் பார்க்கும். ஓகே, இப்போ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான்ல இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுதா? அப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா இது ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ண சொல்றேன். ஓகே, இன்வாய்ஸ் மாதிரி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ண சொல்றேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? சிஸ்டம்ல ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ண சொல்றீங்க. நான் நேராக கேமரா போவேன், டெவலப் பண்ணிட்டு அதை டெம்ப்ளேட் இருக்கும், அதை டெவலப் பண்ணி தந்துருவோம் அப்போ சொல்லக்கூடாது. நீங்களா டிசைன் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்வாய்ஸை நீங்களா டிசைன் பண்ணும். அப்போனா என்ன பண்ணுவீங்க? முதல் இன்வாய்ஸ் என்ன தெரியுமா? இன்வாய்ஸ் இல்லை. ஓகே, அதை டிசைன் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? நார்மலாக வேர்டு இருக்கு, வேர்டு வச்சு ரெடி பண்ணுவீங்க. வேர்டு வச்சு ரெடி பண்ணால் எப்படி பண்ணுவீங்க நீங்க? புரியல. ஓகே, முதல்ல என்ன பண்ணுவீங்க? நான் அந்த மாதிரி கேட்கல. முதல்ல என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் ஆன் பண்ணுவீங்க. சிஸ்டம் ஆன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? வேர்டு டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிட்டு வேர்டை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் போடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டிசைன்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இதே விஷயம் தான் அது. இந்த விஷயத்தை அப்படியே ஆட்டோமேஷனாக பண்ணணும். அங்கே சிஸ்டம் வந்து பண்ணும், சர்வர் வந்து பண்ணும். ஓகே, ஃபைல் ஹேண்ட்லிங் ஒரு கான்செப்ட் இருக்கு, அடுத்து பார்ப்போம். ஓகே, அதில் அதுவே பண்ணும். ஓகே, இந்த விஷயத்தை அப்போ என்னது, முதல் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணும். ஃபைல் என்னது, ஒரு ஃபைலுக்குள்ள ஏதாவது ரைட் பண்ண என்னது, முதல் அடுத்த டெம்ப்ளேட்லாம் இருக்கும். டெம்ப்ளேட் டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க. அப்போ அதுக்குள்ள டேட்டாஸ் மட்டும் என்ட்ரி பண்ணும். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு டேட்டா இருக்கும். அப்போ என்ட்ரி பண்ணுவீங்க. அப்போ என்னது, முதல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணும். அந்த ஃபைலை ஓகே, அதுக்குள்ள என்ட்ரி பண்ணுவீங்க, டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ என்னது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் ஒன்று இருக்கு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் இருக்கு. இதுல என்னது, அமேசான் ஒரு 1 ஹவர்ல எவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்க? வேர்ல்ட் லெவல்ல மோஸ்ட்லி இது க்ரோர் லெவலில் தான் இருக்கும் எல்லாமே மோஸ்ட்லி. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை 1 கோடி பேர் ஒரே டைம்ல யூஸ் பண்றாங்க, என்ன ஆகும்? அது நல்ல சர்வர் எரர்லாம் வராது. அப்போ 1 கோடி பேர்னா இது அமேசான் அடிக்கடி எரர் வருது. அதான் கரெக்டாக இப்போ க்ளவுட் வந்துருச்சு. ஸோ முன்னெல்லாம் எரர் வந்துருக்கும், இப்போ க்ளவுட் வந்துருச்சு. ஓகே, அதில் என்ன பண்ணால் ஈஸியாக அதை ஹேண்ட் பண்ணிக்கும். க்ளவுட் வந்து ஹேண்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி இல்லது எவ்வளோ யூஸர் வராங்க. இப்போ சிம்பிளாக சொன்னால் இது இருக்குல்ல, என்னது ஐபி பார்க்குறீங்கல்ல, ஐபி பார்க்குறப்ப என்னது சிஎஸ்டி மேட்ச்னா என்ன பண்ணுவோம், 20 lakh people பார்ப்பாங்க. ஓகே, நார்மல் டைம்ல என்னது 5 lakh பிலோ தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ என்னது, அது யூசருக்கு ஏற்ற மாதிரி என்னது ஸ்கேலபிள் ஆக்கியது. அது ஆட்டோ ஸ்கேலபிள் என்னது, ஒன்று மேக்ஸிமம் ஆகும் இல்லை மினிமம் ஆகும். அதான் என்னது ஆட்டோ ஸ்கேலபிள் வச்சுக்குவாங்க. அது என்ன பண்ணும், 5 lakh யூசர்னா அதுக்கேற்ற ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி தரும். இது என்னது 20 lakhsனா அதுக்கேற்ற ஸ்பேஸ் வந்து கிரியேட் செய்யும். அது க்ளவுட் எல்லாம் பார்த்துக்கும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் என்னது 1 crore யூசரையும் ஹேண்டில் பண்ணிக்கும் இந்த அமேசான்றது. ஓகே, ஒரே டைம்ல எல்லா கஸ்டமரும் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ என்னது, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னது ஒவ்வொரு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும், அதில் என்ட்ரி போடும். அப்புறம் என்னது டவுன்லோட் பண்ணி தரும், க்ளோஸ் பண்ணி கடைசி என்ன பண்ணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த ஓப்பன் க்ளோஸ் எரர் வர டைம்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இது க்ளோஸ் பண்ணாம வருவாங்க. என்ன ஆகும், ஒவ்வொரு யூசரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு யூசர் ஓப்பன் பண்ணா என்னது இதாகும். இதே ஒரு நீங்க உங்க சிஸ்டம்ல என்னது ஒரு பல சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கீங்க, நிறைய சாஃப்ட்வேர் எல்லாமே ஹை எண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆகும், எரர் வருமா? கிராஃபிக் எரர் வரும். ஒன்று கூட எல்லாம் எரர் தான். எரர் ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், எரர் அடிச்சது எனக்கு மொத்தமாக சேர்த்து என்ன ஆகும், ஹேங் ஆயிடும். ஓகே, அது மாதிரி என்னது அவங்க சர்வர் ஹேங் ஆனா என்ன பண்ணும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே என்னது இங்கே ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடிக்கடி ஹேங் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஃபிளிப்கார்ட் போனால் ஃபிளிப்கார்ட் போயிடுவாங்க. அப்போ என்னது இங்கே இருக்க இவங்க என்ன பண்ணுவோம், 1 கோடி கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ற ஆர்டர்லாம் என்ன பண்ணுவோம், அவனுக்கு போயிடும். அப்போ என்னது அவன் ப்ராஃபிட் சம்பாதிப்பான். இதுதான் அப்போ என்னது அந்த விஷயத்துல ஹேண்டில் பண்ணுறது இந்த ஃபைல் பிளாக் போட்டுக்கும். அந்த ஓப்பன் மேபி கஸ்டமர் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க, என்ன பண்ணுவோம், இது க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஆட்டோ சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட்டோ சேவ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்டோ சேவ், அப்புறம் என்னது ஃபைல் ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ணி விடுறது, அப்புறம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி க்ளோஸ் பண்றது, இது எல்லாமே என்னது ஃபைனல் பிளாக் அடிச்சோம். என்ன பண்ணுவோம், எரர் வந்தாலும் சரி எரர் வராட்டி சரி என்ன பண்ணுவோம், ஃபைனல் பிளாக் அது வேலையை பார்க்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு இன்னும் ஊப்ஸ் பத்தி பார்க்கல. ஊப்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஊப்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி டைம்ல இது தேவையில்லாத மெமரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, யார் ஃபுல் ஸ்டாக் இருக்கு மொத்தம் யார் ஃபுல் ஸ்டாக் ஓகே மோஸ்ட்லி என்னது மற்றவங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபுல் ஸ்டாக் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகே, அதை யூஸ் பண்ண போட்டுருவீங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றப்ப என்னது ஒவ்வொரு மெமரி அலோகேஷன் இருக்கும். ஒரு பர்சன்ட் பண்ணா பரவாயில்ல, 1 கோடி பேர் பண்ணா என்ன பண்ணுவோம், தேவையில்லாம மெமரி வந்து கிரியேட் ஆகும். யூஸ் இல்லாம என்ன பண்ணுவோம், யூஸ் இல்லாம என்ன பண்ணுவோம், வீணா போயிடும். அந்த இது என்ன ஸ்பேஸ் தான் அதிகமாக போகும், பில்லிங் அதிகமாக பண்ணுவோம். அமேசான் என்ன பண்ணுவோம், பில்லிங் அதிகமாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், இந்த ஃபைனல் பிளாக் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க கோடை ரன் பண்றதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கும். சிசி கார்பேஜ் கலெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன பண்ணுவோம், கார்பேஜ் கலெக்ஷன் ஒர்க் என்னன்னா தேவையில்லாம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி வச்சுப்பீங்க. தேவையில்லாத ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்கல, நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்கான மெமரி என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணி விட்டுறாது. ஓகே, இதான் கார்பேஜ் கலெக்ஷன் ஒர்க் என்னன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மெமரி என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணி விட்டுறோம். நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்து தெரியுமா, ஸ்ட்ரிங்ல பார்க்குறப்ப என்னது ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்,
அது நேம்ல என்ன பண்ணும், அதே ரெஃபரன்ஸ் நேம்ல என்ன பண்ணும், இன்னொரு அது வந்து எடிட் பண்ண முடியும். இம்யூட்டபிள் சொன்னா ஸ்ட்ரிங் பார்த்தோமா இல்லையா? ஸ்ட்ரிங்ல என்ன பார்த்தோம், ஏன் இம்யூட்டபிள் எதுக்கு சொல்றாங்க, ஸ்ட்ரிங்கர் அன்சேஞ்சபிள் எதுக்கு சொல்றாங்க, ஸ்ட்ரிங்கர் மறந்து போச்சா? அவ்வளவுதான். அதை பத்தி கேள்வி கேட்பாங்க, அதையும் மறந்து போச்சு. அவ்வளவுதான். எது எது முக்கியமோ அதெல்லாம் அப்படியே மறந்து போகிறது. கடைசி ஓகே, அதை மட்டும் நான் வச்சுக்கிறாரு. ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் சொல்றாங்க. ஏன் இம்யூட்டபிள் சொல்றாங்க, சுத்தமா மறந்து போச்சு இல்ல? அன்சேஞ்சபிள் ஆர் இம்யூட்டபிள் சொன்னேன், அது என்ன ரீசன்? சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை ஏ ஈக்குவல் என்ன பண்றேன், ஆப்பிள்னு கொடுத்தேன், இது எப்படி ஸ்டோர் ஆகும்? ஒரு மெமரி கிரியேட் பண்ணும், அது என்ன பண்ணும், ஆப்பிள் இருக்கும், இது எது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், ஏ வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்றேன், மறுபடியும் ஏ கொடுக்குறேன், பனானாலும் கொடுக்குறேன், இது சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ள இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகாது. புது மெமரி கிரியேட் பண்ணும், அது என்ன பண்ணும், பனானா பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்படின்னா இந்த மெமரி சும்மா தான் இருக்கப்ப இந்த மெமரி எல்லாம் கிளீன் பண்ணதான் அது கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. கார்பேஜ் கலெக்ஷன் அது என்ன பண்ணும், கிளீன் பண்ணி விட்டுரும். புரியுதா? தேவையில்லாத மெமரி என்ன பண்ணும், இந்த கார்பேஜ் கலெக்ஷன் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்தோ இல்லை மெமரி இருக்கோ என்ன பண்ணும், அது கிளீன் பண்ணி விட்டுரும். புரியுதா? இதான் அது எப்போ நடக்கும், ஃபைனல் பிளாக் இருக்கிற ஃபைனல் ப்ராப்ளம்ஸ் இந்த கோட் ரைட் பண்ணி வச்சுப்போம் சில லாஜிக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ணும், கார்பேஜ் கலெக்ஷன் கூப்பிட்டு என்ன பண்ணும், அந்த தேவையில்லாத மெமரியில் எரேஸ் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறம் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, கண்டிப்பா இந்த எக்ஸிகியூஷன் ஃப்ளோ கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணும், நாளைக்கு இதை மறந்துடணும். ஓகே, கேட்டு போறாங்க, அது பிரச்சனை நம்மளுக்கு. ஓகே, சரியா? புரியுதா? தெரியுதா? புரியுதா? ரைட். ஓகே, எதுக்கு கண்டிப்பா எரர் வரும். என்னது மொத்தமா என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ட்ரை போட்டுருங்க, கடைசியில் என்னது பிளாக் க்ளோஸ் பண்ணுறீங்க. சரியா? எல்லாமே ட்ரை போட்டு வச்சுக்கணும், பிரச்சனையே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. எரர் அடிக்கிறது ஒன்றும் அடிக்காது. ஓப்பன் பண்ணாலே முதல் கோடு என்ன பண்ணுவோம், ட்ரை தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரை, கடைசியில் பண்ணுவோம் எஸ்எப்ட். இந்த ரெண்டு கொடுத்தா போதும், அதுவே எல்லாத்தையும் பண்ணிப்போம். திஸ் இஸ் என்னது கடைசியில் எஸ்எப்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு எரர் பற்றிலாம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணுவோம், நேரம் ரெண்டு கொடுத்தது திஸ் இஸ் நாட் என் எரர், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எந்த எரர் அடிக்கிறது கோடு படி ரெண்டாகிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஆனால் லாஜிக் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஓகே, லாஜிக் கடைசியில் அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இப்போ உங்களுக்கு வந்து தெரியுமா, 7 என்ன லாஜிக்கல மாறி இருந்துச்சு. என்னது முதல் டிவிஷன் ஆபரேஷன் பண்ணிச்சு, அப்புறம் என்னது 7.6 வந்துச்சு. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு காரணம் லாஜிக். ஓகேவா? புரியுதா? அதை இப்போ என்னது ட்ரை பிளாக் வந்து என்ன பண்ணுவோம், எரர் வர போதுனா அந்த என்ன பண்ணுவோம், ட்ரை பிளாக் போடணும். எஸ்எப் பிளாக் என்ன பண்ணுவோம், அந்த வரக்கூடிய எரரை ஹேண்டில் பண்ற மாதிரி போடணும் எஸ்எப் பிளாக்ல. ஓகே, ஃபைனல் பிளாக்ல என்னது கடைசியில் ஃபினிஷ் பண்ற இடத்துல அது ஃபினிஷ் பண்றது, க்ளோஸ் பண்றது ஆபரேஷன், ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன பார்க்கல, அடுத்து பார்ப்போம். ஓகே, அதை வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கு. இல்லை இதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துல எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைம்ல என்னது மேபி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே என்னது டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், அப்புறம் என்னது ஃபுல் ஸ்டாக் எல்லாருமே என்னது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதை கனெக்டிவிட்டி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே என்னது ஃபைனல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து எல்ஸ்ன்றது என்னது, எல்ஸ்ன்றது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் எல்ஸ் யூஸ் பண்றப்ப எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனா எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? பால்ஸ் சொல்றாங்க, தெளிவா இருக்கீங்களா? என்ன பண்ணும், இஃப் பிளாக் என்னது பால்ஸ் ஆனா மட்டும் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதுல என்ன பண்ணணும்னா ட்ரை பிளாக், ட்ரை எஸ்எப்ட்னு கொடுத்துருவோம், ட்ரை எல்ஸ்னு கொடுத்துருப்போம். ஓகே, ட்ரை அங்க இஃப் பதிலா என்னது இங்க ட்ரை கொடுப்போம், ட்ரை எல்ஸ்னு கொடுப்போம். ட்ரை பிளாக்ல என்னது ட்ரை பிளாக்ல எரர் வராட்டி என்ன பண்ணும், எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ட்ரை பிளாக்ல எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஆனா ஃபைனலி வந்து என்ன பண்ணும், எரர் அடிச்சாலும் சரி எரர் அடிக்காலும் சரி ஒரே வார்த்தை தான். ஃபைனல் பிளாக்ல ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, எரர் அடிச்சாலும் சரி எரர் அடிக்காலும் சரி என்ன பண்ணும், அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஓகே, எல்ஸ் பிளாக் வந்து என்னது ட்ரை எஸ்எப்ட்னு கொடுக்குறப்ப, ட்ரை எல்ஸ்னு கொடுக்குறப்ப என்ன பண்ணும், ட்ரை பிளாக்ல எரர் வராட்டி என்ன பண்ணும், எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பிளாக்ல எரர் அடிச்சுனா அது எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அங்க இஃப்ல வேற மாதிரி இருக்கும். இஃப் எல்ஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணும், இஃப் பால்ஸ் ஆனா மட்டும் எல்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, இஃப் ட்ரூ ஆனது எல்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, இதுக்கு அவுட்புட் என்ன வரும், என்ன எரர், நேம் எரரா? நேம் எரர், நேம் இஸ் நாட் டிஃபைன் அப்படி சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எரர் வரப்ப என்ன கோட் ஃப்ளோ கீழே தேங்க்யூன்றது கொடுத்துருக்கேன், கடைசியில் என்ன பண்ணிருக்கேன் தேங்க்யூ கொடுத்துருக்கேன். அப்போ என்னது நம்மளுக்கு அந்த எரர் மட்டும் தான் வந்துச்சு தவிர இந்த தேங்க்யூ பிரிண்ட் ஆகல. அப்போ என்னது கோட் ஃப்ளோவே என்னது ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த எரர் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, தேங்க்யூன்றது பிரிண்ட் ஆகல. அப்போ என்னது நம்மளுக்கு அது என்ன பண்ணும், கீழே இருக்க ஃப்ளோலாம் என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. அந்த எரர் வந்து அந்த லைனுக்கு அப்புறம் கீழே வருதுல, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்,
எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன், ட்ரை என்ற கீவேர்டு அப்புறம் என்னது எஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல எரர் வர தெரிஞ்சு போச்சு. அது என்ன பண்றேன், அதை ட்ரை பிளாக்ல போட்டுருக்கேன். ஓகே, அடுத்து எஸ் பிளாக்ல என்ன போட்டிருக்கேன், அது என்ன எரரோ அதுக்கேற்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ எரர் வந்திருக்கா, எரர் வரல, அது மாதிரி என்ன பண்ணலாம், மூடி மறைச்சிடலாம். எரர் வராமல் மூடி மறைச்சிடலாம். ஓகே, வேலை முடிஞ்சு. ஓகே, இந்த மாதிரி தான் ஈஸியாக என்ன பண்ணுவோம், வேலையை முடிச்சு நாங்கள் போயிட்டு எரர் வருதுன்னு எவ்வளோ சொன்னாலும் சரியா, மேனேஜ் வந்து நோய் வாங்க எரர் அடிக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் ட்ரை பிளாக் போட்டுணும், வேலை முடிஞ்சு வச்சு ட்ரை அண்ட் என்னது எஸ் பிளாக் போட்டு விட்டுணும். எரரே வராது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும். என்னது எஸ் பிளாக் என்ன பண்ணுறது, ட்ரை பிளாக்ல எரர் வருது. அப்போ என்ன பண்ணுவோம், நேராக எஸ் பிளாக் போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே போய் என்ன பண்ணுவோம், அதை ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அது கடைசியில் தேங்க்யூ இருக்கு. ஸோ அதையும் இதை பண்ணுறது ரன் பண்ணி விடுது. ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன், அந்த பிளாக்குள்ளே இது பண்ணி வச்சிருக்கேன். அந்த தேங்க்யூன்றது வெளியே இருக்கு. ஓகே, இந்த இது எங்க இருக்கு, அந்த பிளாக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ இந்த தடவை எரர் என்ன பண்ணுவோம், இந்த கோடு ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்டாப் பண்ணுறாது. ஓகே, ஒரு பிளாக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த பிளாக்குள்ள அந்த இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வெளியே இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அது உள்ள இருக்க பிளாக் உள்ள இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நான் வந்திருக்கு நம்மளுக்கு அந்த ஒய்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒய்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ என்னது, அந்த ட்ரை பிளாக்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு லைன்ல எரர் வந்துச்சுன்னா அது கீழே இருக்க லைன் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த பிளாக்குள்ள இருக்கிறது மட்டும், வெளி பிளாக்ல எது வேணா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அவுட்புட் என்ன வரும் இதுக்கு, இதுக்கு என்ன எரர் வரும், சின்ன வரும் அவுட்புட். ஃபர்ஸ்ட் நேம் எரர், ரெண்டாவது ஜீரோ டிவிஷன், தேர்டு நாட் எக்ஸிக்யூட். ஓகே, அது ஆக்சுவலாக வந்து எல்லா எரருமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, நேம் எரர். மேபி ரன் ஆச்சுன்னா நேம் எரர் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணும், ஜீரோ டிவிஷன் எரர், தேர்டு டைப் எரரா எரர், டைப் எரர். ஓகே, அப்போ என்ன மூணு வகையான எரர் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு என்ன பண்ணும், ஏகப்பட்ட எரர்ஸ் வரும். ஓகே, நீங்க பண்ற கோட்ல மொத்தமா எரர் தான் அடிக்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. அப்போ அதுக்காக நான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல ஒரு இது போட சொன்னா, ஒரு பேஜ் போட சொன்னா, ஏன் போட சொன்னேன், பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு எரர் மாதிரி தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம், எல்லா எரரும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா எரரும் லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம எது வந்தாலும் என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் யூஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்றப்ப என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் எரர் சொல்லிட்டு வரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை சொல்யூஷன் கொடுத்துருவீங்க எப்படியாவது. ஓகே, அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு எரர் அடிக்கும். மறுபடியும் ரன் பண்ணி இன்னொரு எரர் என்ன, ஜீரோ டிவிஷன் எரர் அடிக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும், இதையும் சொல்யூஷன் கொடுத்துருவீங்க. அப்போ என்ன பண்ணும், இதை ரன் பண்றப்ப என்ன பண்ணும், இதுக்கு ஒரு எரர் அடிக்கும். அப்போ என்ன மொத்தம் எரர் மட்டும் தான் அடிக்கும். இது மாதிரி எதுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, வருஷம் ஒரு ட்ரைக்கை போட்டு எஸ் போட்டால் காலம் முடிஞ்சு வச்சு அதை பண்ண போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த எரர்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணீங்க, ஒரே ஒரு ட்ரை பிளாக் போட்டுக்கோங்க. ஒரு ட்ரை பிளாக் போட்டு என்னது, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், எங்கேயும் எரர் அடிக்காது. இந்த மாதிரி டைப்ல என்ன பண்ணுவோம், இங்கே மட்டும் தான் எரர் அடிக்கும், இந்த இடத்துல மட்டும் தான் எரர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே எரர் அடிக்காது, அப்புறம் என்னது இங்கே எரர் அடிக்காது. ஓகே, இங்கே வரப்ப எரர் அடிக்கும். ஓகே, இப்போ எரர் அடிக்கிறப்ப என்ன பண்ணிருக்கேன், எஸ்எப் கொடுத்து பின்னாடி என்ன பண்ணிருக்கேன், எஸ்எப் பிளாக் மட்டும் போட்டுச்சிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், பக்கத்தில் சரி இதில் என்ன எரர் அடிக்கும், ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகிடும், என்னன்றது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இது என்ன வரும், ஒன்றுன்றது வரும். அப்புறம் என்ன இது என்ன வரும், டைப் எரர் வரும். முதல்ல என்ன பண்ணும், என்ன பண்ணுவோம், மேல இருந்து கீழே பார்த்துருவோம், லைன் பண்ணி என்ன பார்க்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது எல்லாமே சைல்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது பேரண்ட்னு சொல்லுவாங்க. இது பேரண்ட் கடைசியாக கொடுத்துருக்கல, அது பேரண்ட், இது பேரண்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம், மேபி உங்களுக்கு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண எரர் எல்லாமே என்னது, புதுசா ஒரு எரர் அடிக்கும். கண்டிப்பா வரும். ஓகே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வரும். ஓகே, நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணாது புதுசா ஒன்று இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணும், கடைசி இதை போடணும். ஓகே, தெரிஞ்சதான் போடணுமா கிடையாது, தெரியாதுன்னு போடலாம். தெரியாம ஒரு எரர் அடிச்சிருக்கோம், ஹிடன் பண்ணி வச்சிருக்கீங்க, அது என்ன பண்ணிக்கலாம், நீங்க டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். என்ன எரர்னே தெரியல, சம்திங் வென்றாங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தான் ப்ராப்ளம் பண்றான்னு சொல்லி எழுதி விட்டுருங்க. நீங்க பேக் எண்ட் ஒர்க் பண்றீங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் பொறுத்த ஒர்க் பண்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க, எரர் என்ன, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தான் ப்ராப்ளம் பண்ணி சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. அப்ப நம்ம மேனேஜர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் திட்டுவோம். ஓகே, அவங்களுக்கு திட்ட மாட்டான். ஆனா பண்ணது நீங்க தான் பண்ணிருக்கீங்க, அவனை திட்டுவாங்க. ஓகே, அந்த மாதிரி எரர் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி என்னது, கடைசியில் எதுவுமே முடியாத பட்சத்தில் என்னது, கடைசியில் இந்த பிளாக் போட்டுக்கணும்.
ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம மேல பழியே வரக்கூடாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும். தெரிஞ்ச எரர்லாம் போட்டுருவீங்க, தெரியாத எரர் என்ன பண்ணுவீங்க, மொத்த மேல பழி போட்டுடலாம். ஓகேவா? அதான் என்ன பண்ணுவோம், கடைசியில இது பேரண்ட், கடைசியில பேரண்டிங் தான் பேரண்ட். வெறும் எஸ்எப் மட்டும் கொடுத்துனது பக்கத்துல எந்த ஒரு எரர் மென்ஷனும் பண்ண மாதிரி தான் என்ன பண்ணுவோம், அதுவே பேரண்ட் சொல்லுவாங்க. அது கடைசியில எல்லாத்துக்கும் கடைசியில தான் வரணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்க எரர் எல்லாமே என்னது, சைல்டு எரர். அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, மேல இருக்குல்ல, அது ஃபுல்லா சைல்டு எரர். ஓகேவா? அதுல என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் எத்தனை எரர் சொல்றீங்க, அது வரைக்கும் எத்தனை எழுதிருக்கீங்க? எதுனா ஓகே, எழுதிருக்க மாட்டீங்களா? எத்தனை எழுதிருக்க, எத்தனை எழுதுன, எத்தனை கேட்கிறேன், எத்தனை சொல்லிட்டு அதுதான் ஒரே பேஜா போட சொல்ல தெரியுதா? போடல. அப்ப ஒரு ஆள் கூட போடல. கரெக்டா 11. சரி 11 சொல்லி பார்க்கலாம். சொல்லு 11 சொல்லிட்டேன், சொல்லி பார்க்கலாம். ஒன் வேணா சொல்லு, சொல்லு. பரவாயில்ல பேசு, பரவாயில்ல பேசு. அதுக்கு என்ன பேச சொல்றது, சிண்டெக்ஸ் சிண்டெக்ஸ் எரர், டைப் எரர், நேம் எரர், வேல்யூ எரர், நேம் எரரே திருப்பி வேற அதுக்கு வரும். அது ஆமா, இதே வரைக்கும் கேக்குறேன். அடுத்தது ஓவர்ஃப்ளோ எரர். ஓவர்ஃப்ளோ எரரா, இன்னொரு எரர் இருக்கா என்ன? ஓகே. அடுத்தது கீ எரர் சொல்லாமா? அடுத்தது ஆட்ரிபியூட் எரர். அடுத்தது டைப் எரர். சரி, அதெல்லாம் எதுக்கு வருது, ஒன் வேணா சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கூட பார்க்கலாம். ஒன் வேணா இந்த மாதிரி இடத்துல இது வரும், இந்த மாதிரி இடத்துல இது வரும் சொல்லி பார்க்கலாம். பரவாயில்ல, பிரச்சனை சொல்லு. ஏன் சொல்ல முடியல, எரர்னு சொன்னல, அதுக்காக தான் ஒன்று வச்சேன். அதுதான் ஸ்டார்டிங்ல இந்த கான்செப்ட் வச்சிருந்தேன் உனைய. கரெக்டா வந்தேன், சொல்லு. ஒவ்வொரு எரர் எதுக்கு வரும், அதான் பிரச்சனை சொல்லு. படிச்சான் சொல்லு. அதான் ஏன் வரும், எப்படி வரும், எப்படி சிண்டெக்ஸ் ரைட் பண்ணா அது மாதிரி வருது, சிண்டெக்ஸ் சொல்லு. சரி ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன், இந்த எரர் தனியா எழுத சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க ரெஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எஸ்எப்ட் நேம் எரர், அப்புறம் என்னது சிண்டெக்ஸ் எரர், டைப் எரர், இந்த மாதிரி என்னது எத்தனை எரர் இருக்கோ அதெல்லாம் என்னது எஸ்எப் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி எரர் கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுல என்ன எரர் வரும், இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 10ன்றது இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த எரர் வராது. ஓகே, அந்த எரர் வராது. அப்ப என்ன பண்ணுவோம், 10ன்றது பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த லைன் போகும், இந்த லைன் போறப்ப எரர் வருமா, எரர் வருமா? ஓகே, எரர் வரும். கைத்துட்டுங்க உங்களுக்கு, எரர் வருமா? ஓகே, 10 டிவைட் 10 என்ன பண்ணுவோம், 1ன்றது பிரிண்ட் ஆகும். அப்ப எரர் வராது இதுல. ஓகே, அடுத்து இங்க வரப்ப என்ன பண்ணுவோம், இங்க என்ன எரர் வரும், டைப் எரர் வரும். ஓகே, அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த பிளாக் போய் பார்ப்போம். இந்த பிளாக்ல என்னது நேம் எரர் இருக்கு. அப்ப என்னது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, அடுத்து இங்க போகும், இங்க போறப்ப என்னது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இங்க வரும், இங்க வரப்ப என்ன பண்ணுவோம், டைப் எரர் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், மேட்ச் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம், ப்ளீஸ் கிவ் ஒன்லி நம்பர்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்றது ஆல்பபெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 இன்புட் கொடுக்குறாங்க. இன்புட் கொடுத்தது டிவிஷன் ஆபரேஷன் பண்றாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், நீங்க கொடுத்தது தப்பு, இல்லை கரெக்டான இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். ஓகே, அந்த இதுக்கு என்னது நம்ம பார்த்தோம், அமேசான்ல பார்த்தோம், நேற்று பார்த்தோம் நினைக்கிறேன். அமேசான் என்னது இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு காட்டுதுல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். அது ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணது. இங்க அந்த விஷயத்தை அதே விஷயத்தை இங்க பண்ணலாம். அது வந்து வேற வேலிடேஷன். அது ஓகே, வேலிடேஷன் கொடுத்து பண்ணுவாங்க. இஃபெக்ட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எரர். ஓகே, அது வேற இது வேற. ஓகே, ஆனால் சிமிலர் டு அதுக்கு ஈக்குவலானது. ஓகே, அந்த மாதிரி டைம்ல என்னது ஒரு யூசருக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அவங்கள்ட்ட போய் டைப் எரர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியுமா, உங்களுக்கே புரியாது. அவங்களுக்கு புரியும். கரெக்டா டைப் எரர்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சிடணும். ஓகே, புரியுதா? இதானது இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எத்தனை எரர் வருதோ ஒரு பிளாக்ல எத்தனை எரர் வருதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் போட்டு எஸ் போட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பிரச்சனை கிடையாது, நம்ம படிக்கின்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. கடைசியில இருந்து இந்த இதை போட்டு விட்டுருங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, சம்திங் வென்ட் ராங் என்ன பண்ணுங்க, சிஸ்டம் அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகே, வந்து இந்த மாதிரி வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா, நிறைய பற்றி இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்லோ ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், கட்டாய் அப்படின்னு நின்றோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க, இல்லை இமெயில் அட்ரஸ் கொடுப்பாங்க, அதை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த கவுன்சிலிங் அதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய பல்கான ஒரு டைம் அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் இருக்கும், அன்னைக்கு அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே விட்டுருவீங்க, கடைசியில் தான் உட்காந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சர்வர் இந்த ஷட் டவுன் ஆகிடும். ஓகே, மொத்தத்திலும் ஒரே டைம்ல இது பண்ணும்போது என்னது சர்வர் ஷட் டவுன் ஆகிடும். அந்த டைம்ல இந்த எரர் அடிக்கும். ஓகே, எரர் அடிக்காது, ஓவர்ஃப்ளோ எரர் சொல்லிட்டு வந்துச்சு இல்லை. ஸோ அந்த மாதிரி எரர் அடிக்கும். அந்த யூசர் என்னது ஒரு 10 யூசர் 100 யூசர் தான் வச்சிருப்போம் ஒரே டைம்ல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, 1 லட்சம் பேர் ஒரே டைம்ல அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அந்த இது எடுத்துக்காத அப்ப என்ன பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இது கான்டாக்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மின் அப்படின்னாது ஏதாவது நம்பர் இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ரைட் பண்ணும். ஓகே, நம்ம இஷ்டத்தை நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சஜஸ்ட் நான் மேபி அவங்க கொடுக்கலாம், நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுது,
வருது கரெக்டாக வருதா? என்னது ஃபர்ஸ்ட் ரெண்டு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் என்னது ப்ளீஸ் கிவ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்புறம் என்னது தேங்க்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எந்த ஃப்ளோவும் என்னது அடி வாங்கல, பக்காவாக ரன் ஆகுது. எந்த ஒரு எரர் அடிச்சு என்னது கோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இது கமெண்ட் பண்ணி விட்டேன், என்ன ஆகும்? என்ன வரும் அவுட்புட்? என்ன வரும் நம்மளுக்கு அவுட்புட் மட்டும் சொல்லுங்க. அப்புறம் ப்ளீஸ் கிவ் ஒன்லி நம்பரா? அதான் நான் சொல்ற ஃப்ளோவே கவனிக்கிறது இல்லை கடைசி வரைக்கும். புரியுதா? அப்போ என்னது ஃபர்ஸ்ட் என்னது வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வந்துடும். இல்லைச்சா? அப்புறம் வேற என்ன அவுட்புட் வரும்? அவ்வளோதான். நான் தேங்க்யூ கடைசி தேங்க்யூ கொடுத்துருக்கேன் வருமா? தேங்க்யூ வரும். ஓகே, இது வருமா? ப்ளீஸ் கிவ் ஒன்லி நம்பர்ஸ் வருமா? வராது. ஏன் வராது? ஃபர்ஸ்ட் டைம் என்னது அது எல்லாமே பிளாக்ல இருக்கு. ஒரே பிளாக்ல எரர் அடிக்கு. ரெண்டு எரர் இருந்தது ஒரே பிளாக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எரர் வந்தோடனே என்னது அந்த பிளாக் விட்டு வெளியே வந்துடும். அப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஓகே, பிளாக் கூட இருக்கிறது மட்டும் பிளாக் வெளியே இருக்குது ரன் ஆகும். ஓகேவா? வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன் அப்புறம் தேங்க்யூ. ஓகே, அந்த என்னது அந்த இன்னொரு எரருக்கான இது வரல. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கேன்? ட்ரை எஸ்எப்ட் எல்ஸ்னு ஒரு இன்னொரு பிளாக் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ட்ரை எஸ்எப்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்புறம் என்னது எல்ஸ்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு எரர் வருமா வராதா? இது வருமா? வரப்போ என்ன பண்ணுவோம்? நேராக எஸ்எப் போயிட்டு சம்திங் பண்ணுறாங்க அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு நம்ம எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எரர் வருது, ட்ரைல எரர் வந்திருக்கு. அப்போ என்னது எஸ்எப்ட் ஹேண்டில் பண்ணிக்கும். ஹேண்டில் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஓகேவா? அந்த எல்ஸ்குள்ள இருக்குது ரன் ஆயிருக்கா? ரன் ஆகல. அப்போ என்னது ட்ரைல எரர் வந்தா என்னது எல்ஸ் பிளாக் ரன் ஆகாது. ஓகே, இதில் ட்ரைல என்ன பண்ணுறேன்? எரர் வராமல் கொடுக்குறேன். இப்போ எரர் வராது. கரெக்டா? இப்போ வந்து எல்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்ஸ் ரன் ஆகுதா ரன் ஆகலையா? ட்ரைல எரர் அடிக்கல. அப்போ அதுக்குள்ள அவுட்புட் எஸ் பிளாக்குள்ள போகாம என்ன பண்ணுது? நேரம் எல்ஸ்குள்ள போயிட்டு என்ன பண்ணுது? அதை ரன் பண்ணுது. அப்போ ட்ரைல எரர் வராட்டி என்ன பண்ணும்? எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். வந்தா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அடுத்து ஃபைனலி பிளாக். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கேன்? இங்கே எரர் அடிக்குமா? எரர் வருமா வராதா? வராது. வராட்டி என்னது அந்த பிரிண்ட்டுக்குள்ள இருக்க எக்ஸப்ட் பிரிண்ட் பண்ணி வந்துடும். அது நம்மளுக்கு தெரியும். எஸ்எஃப்ல போகாது, அது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஃபைனல் பிளாக் ரன் ஆகுமா ரன் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொன்னேன்? ஃபைனலி எரர் வந்தாலும் வராட்டி ரன் ஆகும். ஓகே, இப்போ ரன் ஆகுதா? எரர் வரல, ரன் ஆகுது. ட்ரை பிளாக்ல எரர் அடிக்கல, ரன் ஆகுது. ஓகேவா? இதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. எஸ் என்ன பண்ணும்? ஃபைனலுக்கான அவுட்புட் வந்துருச்சு. இது என்ன பண்ணுறேன்? இது கமெண்ட் பண்ணி விட்டேன். எக்ஸை கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுது? ட்ரைல எரர் இருந்திருக்கு. நேரம் என்னது எஸ் பிளாக்ல போயிட்டு அதை ரன் பண்ணும். அது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, அது கீழே இருக்க ஃபைனல் வந்து என்ன பண்ணுது? ரன் ஆயிருக்கு. ரன் ஆகலையா? ரன் ஆயிருக்கு. அப்போ என்னது எரர் வந்தாலும் சரி எரர் வரலையும் சரி ஃபைனல் பிளாக் ரன் ஆகிடும். புரியுதா? அதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு விஷயத்தை பண்ணும். ஃபைனல் பிளாக் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்ஷன் போயிட்டு என்ன பண்ணும்? ஏதாவது ஆப்ஜெக்ட் சும்மா இருந்துச்சுன்னா அப்புறம் அது கிளிக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதை மெமரி வந்து எரேஸ் பண்ணி விட்டுரும். ஸோ மற்றதெல்லாம் என்னது சரி, இதெல்லாம் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். புரியாது உங்களுக்கு. அடுத்த ரைஸ்னு ஒரு கீவேர்டு. அடுத்து ரைஸ்னு ஒரு கீவேர்டு. ரைஸ்ன்ற ஒரு கீவேர்டு எதுக்குன்னா நம்மளா கஸ்டமைஸ் தான் என்னது ஒரு எரரை நம்மளா என்னது த்ரோ பண்ணுறது. அதாவது அதுதான் எரர் அடிக்கும். நம்ம பணத்தை விட அதுதான் தன்னால எரர் அடிக்கும். சம்டைம்ஸ் அது நம்மளா இது போய் கிரியேட் பண்ணுவாங்க. அது என்னன்னா சண்டைக்கு நம்மளா போகிறது. சும்மா தான் இருப்பாங்க, பிடிச்சி நம்மளா சண்டைக்கு போகிறது. ஓகே, நாங்கள் மெக்கானிக் படிக்கிறப்ப என்னது CS% வேலையை சண்டைக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி என்னது நம்மளா ஒரு எரர் வந்து கிரியேட் பண்ணது என்னது ரைஸ்ன்ற ஒரு கீவேர்டு. ரைஸ்ன்ற ஒரு கீவேர்டு. இந்த ரைஸ்ன்ற ஒரு கீவேர்டு இது என்ன பண்ணோம்? நம்மளா என்ன பண்ணுவோம்? ஜீரோ டிவிஷன் எரர்லாம் இல்லை, அதுவும் த்ரோ பண்ணுது. நம்ம எரர் இது ப்ரோக்ராம் அதுவும் த்ரோ பண்ணுது. ஓகே, இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளா ஒரு எரர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதான் என்னது ரைஸ்ன்ற கீவேர்டு வச்சு இது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்புறம் இஃப் கண்டிஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன்? 1 greater than 0 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ட்ரூ ஆகுமா? ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது இந்த ரைஸ்ன்ற கீவேர்டு இந்த எரர் என்ன பண்ணும்? நம்மளுக்கு எப்படி நேம் எரர் அதெல்லாம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி இது ஒரு எரர் என்ன பண்ணும்? நம்மளுக்கு எரர் மெசேஜ் என்ன பண்ணும்? நேம் எரர் சொல்லிட்டு வந்து எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வச்சு. ஸோ இது என்ன பண்ணா என்ன பண்ணிருக்கேன்? சாரி நோ நம்பர் பிலோ 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? நம்மளா ஒன்று கிரியேட் பண்ணலாம். கஸ்டமைஸ்டு SMS. ஓகே, இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணீங்க.
மற்றவங்களுக்கு தேவையில்லை இது. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது என்னன்னா என்ன பண்ணுவோம், நம்மளும் ஒரு புதுசாக ஒரு எரர் வந்து கிரியேட் பண்ணுறது. அதான் இது ரைஸ் என்ற கீவேர்ட். ஓகே, ரைஸ் என்ற கீவேர்ட் கொடுத்து எஸ்எப்ட் வந்து இது என்னது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, இது புரியாது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் இருக்கும், எஸ்எப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு மாடல். இது கன்செப்ட் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, அந்த கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணுவோம், இந்த மெசேஜ் அங்கே அனுப்பிச்சு விட்ரும். ஓகே, அது ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள இந்த மெசேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியாது, அடுத்த டாபிக் நம்ம எடுப்போம், அப்போ புரிய ஆரம்பிச்சோம் உங்களுக்கு. ஓகே, இந்த விஷயம். ஓகே, இது ஒரு கிளாஸை கால் பண்ணுறது, ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், இந்த எரர் மெசேஜ் அங்கே அனுப்பிச்சு விட்றேன். ஓகே, அது என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்தோம்ல, ஒரு மெமரி கிரியேட் வச்சுல அங்கே போய் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகே, நம்ம கேட்கறப்ப என்ன பண்ணுவோம், இந்த இது கேட்கறப்ப அது நம்மளுக்கு அந்த எரர் த்ரோ பண்ணிவிடும். இது வரைக்கும் ப்ரீ டிஃபைண்டா எரர் இருக்குல்ல, நேம் எரர், சின்டெக்ஸ் எரர் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு எரரை கன்சிடர் பண்ணிக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் என்ன பண்ணுவோம், நம்மளே த்ரோ பண்ணிவிடும். என்ன பண்ணுறது, எஸ்எப்ஷன் சொல்லிட்டு என்ன பேரண்டா கொடுத்துருக்கு. ஓகே, நான் நேம் எரர் மாதிரி கொடுக்கல, பேரண்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா பேரண்டா நம்ம கொடுத்துருக்கேன். ஓகே, எஸ்எப்ஷன் கொடுத்து நம்ம இருக்கேன், சாரி நோ நம்பர் பிலோ 0. இதுக்கு இந்த மாதிரி டெஃபினேஷன் எங்கேயா வந்திருக்கா, இந்த மாதிரி டெஃபினேஷன் எங்கேயா வந்திருக்காது. இது நான் கொடுத்தது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி எத்தனை வேணா இது கஸ்டமைஸாக கொடுக்கலாம். என்னது எரரே நம்ம எரர் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, எரர் அடிக்கும், ஆனால் அதுக்குள்ள என்ன பண்ணலாம், எரர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலாம். ஓகே, சில பேர் ஓகேவா, திஸ் இஸ் நாட் an error, சாரி திஸ் இஸ் நாட் an error சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எரர் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, புரியுதா, கஸ்டமைஸ் எரர் மெசேஜ் நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது என்ன வரும், இங்கே என்ன பண்ணிருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் ஹலோ என்ன பண்ணிருக்கேன், என்ன பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்டிஜர் இல்லாட்டி என்னது ட்ரூ வருமா, ட்ரூ வந்து என்ன பண்ணுவோம், இன்டிஜர் இல்லாட்டி எரர் த்ரோ பண்ணுமா, வரக்கூடியது ஸ்ட்ரிங்காக வருது. ஸ்ட்ரிங் வரப்போ என்ன பண்ணுவோம், டைப் வந்து செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு வரும். ஸ்ட்ரிங் இஸ் இன்ட்டு கன்சியூ ட்ரூ பால்ஸா, பால்ஸ்னா என்ன பண்ணுவோம், அங்கே நாட் கொடுத்துருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரூ மாறப்ப என்ன பண்ணுவோம், அங்கே கீழே உள்ள போயிட்டு இருந்து ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோட், ப்ளீஸ் கான்டாக்ட் டெவ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் அலோட, நீங்கள் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கீங்க அது எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, இது மாதிரி கஸ்டமைஸ்டு எரரை நம்மளால கிரியேட் பண்ணலாம். இது என்ன பண்ணிருக்கேன், டைப் எரர் நம்மளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, டைப் எரரில் என்ன வந்திருக்கும், ஸ்ட்ரிங் நாட் ஸ்ட்ரிங் ஒன்லி ரியல் நம்பர்ஸ் அப்படி, ஒன்லி ரியல் நம்பர்ஸ் நாட் ஸ்ட்ரிங். நம்ம ஸ்கொயர் ரூட்ல பார்த்தோம்ல, ஸ்கொயர் ரூட்ல பார்க்கறப்ப என்னது ஒன்லி ரியல் நம்பர்ஸ் நாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சா. ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுது, டைப் எரர் தான் அதுக்கு காட்டுச்சு, டைப் எரர் காட்டி அது மாதிரி காட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுது, அதே டைப் எரர் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வேற ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்கும். என்னது ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அலோட், ப்ளீஸ் கான்டாக்ட் எனிதிங். அப்போ என்னது அந்த மெசேஜ் அப்படியே மாத்துறேன். ஓகே, இதான் கஸ்டமைஸ்டு என்னது எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்பர் கொடுக்குறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளவு கரெக்டாக வேணாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி கஸ்டமைஸ் எரர் என்ன பண்ணலாம், ரைஸ் என்ற கீவேர்டை வச்சு நம்ம இது பண்ணலாம். ரைஸ் அப்புறம் என்னது அந்த பக்கத்தில் என்ன எரரோ ஒவ்வொரு இதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். டைப் எரர்ன்றது ஒரு கிளாஸ், டைப் எரர்ன்றது ஒரு கிளாஸ், எஸ்எப்ஷன் பார்த்தோம்ல அது ஒரு கிளாஸ். அப்புறம் என்ன பார்த்தோம், நேம் எரர் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ். ஒரு ஃபைலுக்குள்ள தனித்தனி கிளாஸாக டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அது அடுத்த வரைக்கும் புரியாது உங்களுக்கு, அடுத்த கான்செப்ட் ஊப்ஸ் எடுப்போம். ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஓகேவா, அவ்வளோதான், புரியுதா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம கோட்ல எரரே வராதுன்னு தெரியுது. ஓகேவா, இப்போ எரரே வராதுன்னு தோணுது. ஓகேவா, இது கூட என்னது என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, எரர் வருது யாரையும் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா, இப்போ எரரே வரக்கூடாது. ஓகேவா, அவுட் கூட வரக்கூடாது, எரர் வரக்கூடாது, அவுட் கூட வரக்கூடாது. கரெக்டா, ஓகேவா. சரி, நாளைக்கு பார்க்கலாம்.